ஆஃபீஸ் டிஃபன் பாக்ஸுக்கு என்ன பொரியல் பண்ணலான்னு பார்க்குறப்ப வெங்காய கூடையில் உருளைக்கிழங்கு இருந்தது. இந்த உருளைக்கிழங்கை நல்ல 2 3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு தண்ணி உள்ள பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு தோலோட நீளமாக அரிஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள், தேவையான அளவு தூள் உப்பு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு. அடுப்பத்தை வச்சு தோசை சட்டி நல்லா சூடுனதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நீளமாக அரிஞ்ச உருளைக்கிழங்கு தண்ணிக்குள்ளே போட்டு வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு மீடியமாக வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே திருப்பி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்ல கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க. நல்ல உருளைக்கிழங்குல நல்லா வதக்கி கொஞ்சம் லேசாக கருகின மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கடைசியாக மிளகுத்தூள் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த உருளைக்கிழங்கு பொரியல் குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரை நல்லா சாப்பிட்லாம். டிஃபன் பாக்ஸுக்கு கொண்டு போகணும்னு வச்சுங்க, சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஆஃபீஸ் டிஃபன் பாக்ஸ் பொரியல் ரெடி.